Hi students, exercise 1.3 question number 1. Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. Let A denote be the set of students and B denote be the set of sections. Define the relation from A to B as X related to Y. If the student X belongs to the section Y is the relation. What can you say about the inverse relation? Explain your answer. அதாவது ஒரு பள்ளியில் 11ஆம் வகுப்பில் 4 பிரிவில் உள்ள மொத்தம் 120 மாணவர்கள் படிக்கின்றனர். மாணவர்களின் கணம் A மற்றும் பிரிவுகளின் கணம் B என்க. X என்ற மாணவர் Y பிரிவில் இருந்தால் X ஆனது Y உடன் தொடர்புடையதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் வரையறுக்கப்படுகிறது. இத்தொடர்பு சார்பாகுமா? இதை நேர்மாறு பற்றி விளக்குன்னு எடுத்துக்கிறான். ஓகே ஏங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 120 பேர் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 அப் டு ஸ்டூடெண்ட் 120 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. பி இஸ் அ செக்ஷன். எவ்வளோ செக்ஷன் இருக்குது அப்படின்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஓகே, அப்போ வந்து நான் என்ன சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஒரு செக்ஷனில் இருக்கலாம். சப்போஸ் வந்து 2வது ஸ்டூடெண்ட்டு 2வது செக்ஷனில் இருக்கலாம், 3வது ஸ்டூடெண்ட்டு 1வது செக்ஷனில் இருக்கலாம். ஓகே, அதே போல் 120 பேர் ஒவ்வொரு செக்ஷனில் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. ஓகே, அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஏதோ ஒரு செக்ஷனில் இருப்பாங்க. ஆனால் ஒரே ஸ்டூடெண்ட்டு 2 செக்ஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இது 1 to 1 வருது. ஓகே, இது வந்து 1 to 1 அப்படிங்கிறனால அது ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். அதர்வைஸ் நம்ம இப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரே கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கலாம். அதாவது இதே நம்ம சொல்கிறதுனா இப்போ இதே ஏன்னு வச்சுக்கலாம். அதே ஃபங்க்ஷன் நான் சொல்கிறேன். அதே போல் இது பின்னு வச்சுக்கலாம். இப்போ S1, S2, S3 அப் டு S120 வரைக்கும் இங்கே C1, C2, C3, C4 4 கிளாஸ். இதே வந்து நிறையா பசங்க ஒரே செகண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் இருக்கலாம். ஓகே, அப்படின்னு நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ வந்து இது வந்து மெனி டு 1. ஓகே, அதாவது 1 to 1 ஒன்றுக்கொன்று மற்றும் மெனி டு 1. ஸோ இது 2 இருந்தால் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். ஓகே, அப்போ இது வந்து எஃப் இஸ் ஃபங்க்ஷன் சொல்லணும். ஸோ அப்போ டிஃபைன் பண்ணோம்னா இட் இஸ் எஃப் டிஃபைன் A to B. ஓகே, அப்படின்னா ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு தான் சொல்லிக்கலாம். ஓகே, இது இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். இது வந்து சார்பு. எஃப் ஆனது சார்பு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ ஆனால் இன்வர்ஸ் சொல்லிக்கலாம். இன்வர்ஸ் வந்து சார்பான்னு கேட்டுக்கிறோம். ஓகே, அப்போ இன்வர்ஸ் வந்து சார்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். அப்போ இன்வர்ஸ் நம்ம இதே மாதிரி நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். எஃப் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இல்லைன்னா B to A. ஓகே, B to A. பிங்கிறது நம்ம என்னென்னு படிச்சுக்கிறோம் அப்படின்னா செக்ஷன்ஸ் C1, C2, C3, C4. இது B. தென் A வந்து 120 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் 1 to 120 பேர் இருக்காங்க. இப்போது இதில் என்ன சொல்ல போகிறோன்னா இங்கே அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 120 பேரில். அதில் வந்து சில பேர் வந்து ஒரே கிளாஸில் இருக்கலாம். இப்போ S2 உள்ள இருக்கிறா, S1 வந்து S1 C2 கிளாஸில் இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம 120 அதாவது 120 ஸ்டூடெண்ட் அந்த 120 ஸ்டூடெண்ட் வந்து இதுக்குள்ளே இருக்கலாம். அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட் ஒரே கிளாஸில் இருக்கலாம். அதாவது வந்து என்ன சொன்னால் 1 to many சொல்லுவாங்க. இது வந்து அதாவது ஒரே கிளாஸில் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி சொல்கிறோம். இப்படி ஃபங்க்ஷன் டிபெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சொல்லுறது வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சோம். ஒரே கிளாஸ் வந்து நிறைய பேர் இருக்க மாதிரி நம்ம வரும். ஓகே, அப்போ வந்து இது வந்து சார்புங்க நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இந்த இன்வெர்ஸில் பார்க்கும்போது அதாவது கண்டிப்பாக வந்து ஒரு எலமெண்ட்டு ஒன்றில் தான் மேப்பிங் ஆகிருக்கணும். ஓகே, ஒன்றில் தான் வந்து பிலாங்ஸ் டு இருக்கணும். ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் அப்படின்னா ஒன்று இதில் தான். இது மோர் தென் ஒன் எலமெண்ட் அப்படிங்கிறனால 1 to many சொல்லிடலாம். ஸோ 1 to many இருந்தால் கண்டிப்பாக இது வந்து என்னது 1 to 1 இல்லை. நாட் 1 to is not 1 to 1. நாட் 1 to 1 ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து எஃப் இன்வெர்ஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். சார்பு ஆகாது. எஃப் இன்வெர்ஸ் ஆனது சார்பாகாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அப்போ டெஃபினிஷன் என்ன? அப்போ பேசிக்கான என்னன்னா 1 to 1 மெனி to 1
ஒன்றுக்கொன்றானது மெனி டு ஒன் வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷன். ஆனால் இது 1 to 1 இல்லை. அது என்னது, இது வந்து 1 to many. ஓகே, 1 to many மேப்பிங். ஸோ வந்து இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனு இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். இட் இஸ் அ நாட் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ.